Hey guys, this is Munna from Weathering Clicks. இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல், ஹீலிங் பிரஷ் டூல், பேட்ச் டூல், டெக்ஸ்ட் டூல், ஸ்வாட்சஸ் இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மூஞ்சில் பிம்பிள்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இந்த ஃபோட்டோ கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்து நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கமாண்ட் ப்ளஸ் மேக் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாப்பா மூஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஸ்பாட் தெரியுதா உங்களுக்கு? பாப்பா ஃபேஸில் இருக்குது ஒரு ரெட் கலர் ஸ்பாட் இருக்குது. ஸோ ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல் ஷார்ட்கட் வந்து ஜே. இப்போ வீல இருக்கு மூவ் டூலில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூலுக்கு வரணும்னா ஜே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூலுக்கு வந்துடும். இப்போது இந்த ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல் என்ன பண்ணணும்னா இந்த பிம்பிள் பாப்பா மூஞ்சில் இருக்க இந்த பிம்பிளை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த பிம்பிளுக்கு ஏற்ற மாதிரி சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கண்ட்ரோல் இசட் கொடுத்து பாருங்கள், வந்துருக்கும் திருப்பி. இப்படி இருந்தது, இப்போது இப்படி மாறிடுச்சு. ஓகேங்களா? இவ்வளோ தான் ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல். இதுமாரி யூஸ் பண்ணி நம்ம நிறைய எங்கெங்கெல்லாம் வந்து பிம்பிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா அடுத்தது ஹீலிங் பிரஷ் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஹீலிங் பிரஷ் டூல்னால் என்னென்னா அதுவும் அதே வேலையை தான் செய்யும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் எந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு முகப்புரை இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இந்த ப்ரெஷ்ஷு தெரியுதா? அது இந்த இடத்துல ஒரு முகப்புரை இருக்குது. நான் அதுக்கேற்ற மாதிரி அது சின்னது பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணாமல் நீங்கள் ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல் மாதிரி இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ட்டை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு சோர்ஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்புறமா இப்போ இமேஜை ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும். இப்போ என்ன பண்ணோன்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு சாம்பிள் எங்கே வேணுமோ அங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள். திருப்பி அந்த இடத்துக்கு வாங்க, ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். பேம், போயிடுச்சு. இல்லை எனக்கு இங்கே வேணாம், இங்கே சாம்பிள் வேணும் அப்படின்னா இங்கே ஒரு சாம்பிள் எடுத்துக்கோங்க, ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள், முடிஞ்சிச்சு. கிளிக் பண்ணுங்கள், போயிடுச்சு. அதே மாதிரி இங்கே இப்போ இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்க சாம்பிள் எடுக்காமல் அப்படின்னா அந்த சாம்பிள் தான் இங்கே வந்து உட்காரும். இப்போ அது வந்து நல்லா இருக்காது. அந்த டெக்ஸ்சர் வேறு, இந்த டெக்ஸ்சர் வேறு. டீட்டெயிலாக வந்து அந்த ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல், ஹீலிங் பிரஷ் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது, பிம்பிள்ஸ் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோவை டெடிக்கேட்டடாக போடுறேன். கண்டிப்பாக அதை பாருங்கள். ஸோ இப்போ வந்து இது டீட்டெயிலாக போவேணாம், ரொம்ப டீட்டெயிலாக போவேணாம், ஜஸ்ட்டு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூலும் ஹீலிங் பிரஷ் டூலும் ஒரே வேலையாக தான் செய்யுது. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூலில் வந்து சாம்பிள் அதுவே எடுத்துக்கும். ஹீலிங் பிரஷ் டூலில் வந்து சாம்பிள் நம்ம பண்ணணும். நம்ம எங்கே சாம்பிள் எடுத்து எங்கே கிளிக் பண்ணுறோமோ அங்கே அது வந்து அப்ளை ஆகும். இதை எங்கே யூஸ் பண்ணலாம், ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல் எங்கே யூஸ் பண்ணலாம், ஹீலிங் பிரஷ் டூல் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ பாப்பா ஃபேஸ் மாதிரி இந்த ஃபோட்டோவில் பாப்பா ஃபேஸ் மாதிரி கம்மியாக பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா 1-2 தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல் யூஸ் பண்ணி அழகாக டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இதே வந்து இந்த ஃபேஸ் மாதிரி நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது பாருங்கள், நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது, நிறைய பள்ளம் இருக்குது, டார்க் சர்க்கிள் இதை பாருங்கள், டார்க் பேச்சஸ் இருக்குது, இந்த பாருங்க டார்க் சர்க்கிள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹீலிங் பிரஷ் டூலில் தான் கிளியர் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூலில் பண்ணால் கூட பக்கத்துலேயே நிறைய இருக்குது அப்படின்றதுனால இப்போ பக்கத்துலேயே நிறைய இருக்குது அப்படின்றதுனால என்ன ஆகும்னா சாம்பிள் அதுவாக எடுக்கும்போது அது இஷ்டத்துக்கு எடுத்துக்கும். இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் இந்த பிளாக்ஸு இங்கே வந்துடும், இந்த பிளாக்ஸு இங்கே வந்துடும், மூட்டூல் மாற்றிக்கிறேன், இந்த பிளாக்ஸ் இங்கே போயிடும், இல்லைனா நீங்கள் இதை கிளியர் பண்ணணும்னு நினைக்கும்போது இது இங்கே வந்துடும், இல்லை இந்த டெக்ஸ்சர் இங்கே வந்துடும், இல்லை இந்த டெக்ஸ்சர் இங்கே வந்துடும். உங்களுக்கு எந்த டெக்ஸ்சர் வேணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. அந்த கலர் எங்கே செட் ஆகுன்றது நீங்கள் செலக்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இதுதான் வந்து ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூலுக்கும் ஹீலிங் பிரஷ் டூலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ மறுபடியும் ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூலில் பார்த்தீங்கன்னா அடுத்தது பேட்ச் டூல்னு ஒன்று இருக்குது. பேட்ச் டூல்னால் ஒன்றும் இல்லை, அதுவும் அதே தான் பண்ணோம். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது சரி இதை வச்சுக்கலாம். இதை ஜஸ்ட்டு இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு சும்மா ரஃபாக தான் செலக்ட் பண்ணுறேன். ரஃபாக செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க, விட்டுறீங்க, அவ்வளோதான். ஸோ பிஃபோர் ஆஃப்டர் ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூலும் அதுதான் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூல் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள்
கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறீங்க, டைப் பண்ணோம் அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வெட்ரிங் கிளிக்ஸ், வெட்ரிங் கிளிக்ஸ். நீங்கள் ஃபாண்ட் மாற்றணுன்னா மாற்றலாம், சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 82ன்னு இருக்குது. ஸோ நம்ம இது வந்து ஒரு 150 அப்படின்னு மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இந்த மாற்றும் போது இந்த மாதிரி வந்ததுன்னா ஜஸ்ட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். கண்ட்ரோல் என்டர் கொடுங்க. வி அமுக்குனிங்கன்னா மூவ் டூலுக்கு மாறிடும். மறுபடியும் நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு வந்து இது செட் பண்ணிக்கலாம். மறுபடியும் டி ஷார்ட்கட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைப் டூலுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை இங்கே செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாட்சஸ். இந்த ஸ்வாட்சஸ் பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கலர் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ரௌன் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதே மாற்றிடலாம். இது வந்து ஃபுல் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடலாம். ஓகேங்களா? இப்போ இது மாறிடுச்சு. இப்போ எனக்கு திருப்பி வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த கலர் இருக்குல்ல, இந்த கலருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக 2 இருக்குது. பிளாக் ஒயிட். ஆக்சுவலாக அது பிளாக் அண்ட் ஒயிட்டு, இதில் வந்து பிளாக் அண்ட் கிரேவாக தெரியுது. ஸோ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா மாறிடும். அப்படி இல்லை அப்படின்னா இது ஷார்ட்கட்டு. இப்போ இதை மறுபடியும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றணும் ஒரே கிளிக்கில் அப்படின்னா உங்கள் கீபோர்டில் டிஃபால்ட் டால் மறுபடியும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். இப்போ இந்த பிளாக் வந்து ஃபோர் கிரவுண்ட் கலரில் இருக்குது, ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து ஃபோர் கிரவுண்ட் கலர்னு சொல்லுவாங்க, பேக்கில் இருக்கிறது வந்து பேக்ரவுண்ட் கலர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இதை வந்து மாற்றணும் அப்படின்னா எக்ஸ் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கிறது ஃபோர் கிரவுண்ட் வந்துடும், ஃபோர் கிரவுண்டில் இருக்கிறது பேக்ரவுண்ட் போய்டும். மறுபடியும் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து மறுபடியும் மாறிடும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ. டூல்ஸ் வந்து இன்னும் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு, நிறைய சொன்னால் போர் அடிக்கும். ஸோ அவ்வளோலாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டூல்ஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ப்ரெஷ்ஷு, ஸ்பாட் ஹீலிங் அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான டூல்ஸு. ப்ரெஷ்ஷு நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணோம் ப்ரெஷ் டூலு. எப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.